ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடிய நம்ம ஹேரை வந்து சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக மாற்றக்கூடிய ஒரு பேக் தான் இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் ஒரு பவுலில் 2 ஸ்பூன் வெந்தயம், ஃப்ளாக்ஸ் சீட், அப்புறம் அரிசி இது 3 பார்த்திங்கன்னா நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஓவர் நைட் ஊற வச்சுட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜெல் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும், ரொம்ப நிறையா ஊற்ற வேணாம். நான் வந்து சொன்ன குவான்டிட்டி எல்லாமே இந்த ஸ்பூனில் தான், இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது 3யுமே நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டோம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஓவர் நைட் இதை அப்படியே விட்டுருவோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் இதை எடுத்து பார்க்கும்போது நமக்கு ஒரு ஜெல் ஃபார்மில் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிடுக்கும். இப்போ வந்து நம்ம நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சோம்னா இதோடைய எக்ஸ்ட்ராக்ட் எல்லாம் நல்லா இறங்கி நமக்கு ஒரு ஜெல்லி கிடச்சிடும். இந்த ஜெல்லை வந்து நம்ம எடுத்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 40 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுட்டு நம்ம ஹேரை வாஷ் பண்ணோம்னா நம்ம ஹேர் வந்து நம்ம ஹேரில் இருக்கக்கூடிய ஸ்பிட்டன்ஸ்லாம் கிளியர் ஆகி நம்ம ஹேர் நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக மாறுறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீக்லி ட்வைஸ் இதை ட்ரை பண்ணிட்டே வரும்போது நம்ம ஹேரில் இருக்கக்கூடிய ஸ்பிட்டன்ஸ் எல்லாமே நல்லாவே க்யூர் ஆகிறதுக்கு இது ரொம்பவுமே எஃபெக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.